வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்கும், ரிஷப ராசியில் இருக்கின்ற குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கும், அந்த மிதுன ராசியில் ஒரு 5 மாத காலம் குரு பகவான் இருந்துட்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அங்கே ஒரு 2 மாத காலம் இருந்துவிட்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் வக்ரகதியில் மிதுன ராசியில் வந்து இந்த குரு பகவான் உட்கார்றார். நிழல் கிரகங்களான இந்த ராகு கேதுக்கள் மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடையுது. அப்போ இந்த வருடம் 4 கிரகங்கள், அதாவது பலம் வாய்ந்த 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது. பொதுவாக இந்த 4 கிரகங்களுமே ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடியது. சனி 2.5 வருட காலம், குரு 1 வருட காலம், இந்த ராகு கேதுக்கள் 1.5 வருட காலம் ஒரு ராசியில் இருப்பாங்க. அப்போ ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைஞ்சாவே ஒரு ராசிக்கு பல நன்மை தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறது விதி. ஏன்னா கோச்சார வேதைன்னு சொல்லுவாங்க. இந்த பலம் வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்களும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடையும் பொழுது இதை கோச்சார வேதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 ராசிகளில் இந்த 4 கிரக பெயர்ச்சி இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. பொதுவாக கோச்சார கிரகங்கள் பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னா, ஒருவருக்கு அவர் பிறந்த கால ஜாதகப்படி திசாபுத்திகள் நல்லதாக நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, அவர் கர்ம பலன் நல்ல கர்மாவாக இருந்தது அப்படின்னா எந்த கிரகமோ அவர் ரொம்ப பாதிக்காது. இப்போ அவருடைய நடக்கின்ற அந்த திசாபுத்தி 6, 8, 12 திசையாக இருந்தாலும், அவருடைய கர்ம பலவீனமாக இருந்தாலும் அவருக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு படிப்பினையை கொடுக்கும். அதாவது அவர்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கின்ற வாழ்க்கையை கொடுக்கும். இதுதான் இந்த கிரக பயிற்சியினுடைய தத்துவம். இப்போ இந்த கன்னியா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரை 6ல் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. மறுபடியும் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ராகு 7ல் இருந்து 6க்கும், இந்த கேது இந்த கன்னியா ராசியிலே இருந்து இப்போ 12க்கும் போகுது. அப்போ இவர்களுக்கு சனியை பொறுத்தவரையில் கண்ட சனி ஆரம்பிக்குது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா உறவு பாதிக்கும், வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும், விபத்துக்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம நேராக போனால் கூட எதிரில் வர்றவங்க எப்படி வருவாங்க, ஏன்னா நம்ம விதி பலனை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. அப்போ எப்படி வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஒரு வாரமாக போயிட்டுருப்போம், அவங்க தானாக வந்து நம்ம மேலே மோதிடுவாங்க, விபத்தை ஏற்படுத்திடுவாங்க. அப்போ தெய்வ பலம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடும். அதாவது பெரிய விபத்து நடக்க இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன காயத்தோடு நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இதுதான் வந்து தெய்வ சூட்சும விதி. அதே மாதிரி தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு சுணக்கமான சூழ்நிலை ஏற்படும், பணத்தால் பிரச்சனைகள் வரும். அப்போ கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அதே மாதிரி உறவுகள் பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. புதிய தொழில் தொடங்கிறது கொஞ்சம் நிதானித்து தொடங்கணும். இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலில்
அப்படியே கவனமாக நம்ம அந்த வாழ்க்கையை தொடரணும். அதாவது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தொழிலை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அவங்கக்கிட்ட பேச்சு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேச்சினால் நமக்கு பிரச்சனை வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்றார், உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ நம்மளுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. 12ஆம் இடத்துல கேது உட்கார்றாரு, மோட்சம் இருந்தாலும் தூக்கம் சரியாக வராது. பல பிரச்சனைகளை, அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நமக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு நமக்கு இரவில் அதை நினச்சிக்கிட்டே சில நேரங்களில் தூக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏன்னா மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிரியை ஜெயிச்சிடலாம். அதாவது எதிரி பலம் இழக்கிறான். ஏன்னா ராகு 6ல் போய் உட்கார்றதுனால உங்களுடைய எதிரி உங்களுக்கு பிரச்சனை, இது வரைக்கும் உங்களுக்கு எதிரியால் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையும். அதே மாதிரி கடன் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதாவது நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு யார் மூலமாவது ஒரு உதவி ஒரு பண உதவியோ இல்லை உடல் உழைப்பால் ஒரு உதவியோ ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நோய் நொடிகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இருந்தாலும் ஏற்கனவே இப்போ நீங்கள் இந்த மருத்துவ செலவுகளில் இருப்பீங்க, அதெல்லாம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை, அதாவது போகிற இடத்துல கொஞ்சம் நம்ம மேலே பார்த்துக்கிட்டே நடக்கக்கூடாது. இல்லைன்னா கீழே தட்டிவிட்டு விழுந்து ஒரு எலும்பில் கிராக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் அக்கறையோடு படிக்கணும். ஏன்னா இப்போ பரீட்சையெல்லாம் நெருங்கிட்டு இருக்குது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகள்லாம் அரசு தேர்வு நெருங்கிட்டு இருக்குது. அதனால் அவங்களுக்கு அதாவது ஞாபக மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அதாவது பெண்களை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவன்கிட்ட பேச்சை ரொம்ப குறைச்சி மௌனமாக போயிடுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். அதனால் சண்டைகள் குடும்ப பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது உங்களுடைய உழைப்பு கம்மியாக இருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் வருமானம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு இந்த 4 கிரக பெயர்ச்சியும் நன்மை செய்யணும் அப்படின்னா துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு, அதே மாதிரி மகான்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, அதே மாதிரி வாழ்க்கையில் கீழ் நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி, ஊனமுற்றவர்களுக்கு உதவி, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 4 கிரகங்களும் மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும். உங்களுடைய கர்ம வினைப்படி உங்கள் வாழ்க்கை நகரும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். ஓம் நற்பவி.